பிரம்பு மூலம் உற்பத்தி செய்யப்படும் கைவினைப் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டிருப்பதால் மயிலாடுதுறை மாவட்ட பிரம்பு வியாபாரிகள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் சிதம்பரம் சாலை இடையே தைக்கால் கிராமம் உள்ளது. இங்கு பல தலைமுறைகளாக பாரம்பரிய கைவினை பொருளான பிரம்பு பொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனை நடைபெறுகின்றது. கண்ணை கவரும் கலைநயத்துடன் கூடிய இந்த பிரம்பு பொருட்கள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பு தைக்கால், கொள்ளிடம், ஆலங்குடி, புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரம்பு விளைச்சல் அதிகமாக காணப்பட்டது. தற்போது நாளடைவில் அப்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரம்பு விளைச்சலே இல்லை, முற்றிலும் அழிந்துவிட்டது. ஆனாலும் பல தலைமுறைகளாக இப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பிரதான தொழிலாக பிரம்புகளை கொண்டு பல்வேறு கைவினைப் பொருட்களை உருவாக்கி விற்பனை செய்து வருகின்றனர். குறிப்பாக நாற்காலி, ஊஞ்சல், சோஃபா செட், அலமாரி, குழந்தைகள் தொட்டில், கூடைகள், பூக்கூடைகள், தட்டுகள், பூஜை பொருட்கள் போன்ற கலைநயமிக்க கைவினைப் பொருட்களும் உற்பத்தி செய்து குடும்பமாக ஆண்கள், பெண்கள் என குடிசை தொழிலாக செய்து லாபம் ஈட்டி வருகின்றனர். மத்திய கவர்மெண்ட் 18% இதுக்கு வரி விதிச்சிருந்தாங்க. இப்போ தற்சமயம் அது 5% குறைச்சதுல எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. விலை குறைவாக விற்கிறதுக்கு மக்கள் விரும்பி வாங்குவாங்க. இப்போ குறைச்சி விற்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. மேலும் இது இந்த ரா மெட்டீரியல் பூரா எங்களுக்கு அதர் மாநிலத்திலேருந்து வர்றதுனால டிரான்ஸ்போர்ட் ப்ளஸ் எல்லாமே எங்களுக்கு இன்னும் அதிகமாக ஆகிட்டு இருக்கு. அதை சொசைட்டி மூலிமா அந்த ரா மெட்டீரியலை கவர்மெண்ட் எங்களுக்கு சொசைட்டி மூலிமா கொடுத்து உதவி பண்ணால் எங்களுக்கு இன்னும் நல்லா செய்யலாம் அந்த தொழிலை. இது முழுக்க கையால் செய்யக்கூடிய பொருளாக இருக்கிறதுனால இதை குடிசை தொழில் மாதிரியும் பெண்கள், ஆண்கள் எல்லாம் ஒரு வீட்டு உபயோகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வரி அதிகரிப்பால் பிரம்பு உற்பத்தி மற்றும் பொருட்களின் விலை அதிகமானதால் ஏற்றுமதி குறைய தொடங்கியது. வாடிக்கையாளர்களும் பிரம்பு பொருட்களின் மேல் அதிகம் நாட்டம் காட்டவில்லை. இதனால் குடிசை தொழிலாக செய்து வந்த தொழிலாளர்கள் மிகவும் நஷ்டமடைந்தனர். தற்போது வரியை குறைத்திருப்பதால் பிரம்பு வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய அரசு 5% ஜிஎஸ்டி அறிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வரவேற்கிறோம். நாங்கள் அதே சமயத்தில் நாங்கள் இந்த மெட்டீரியல்லாம் பழைய ரேட்டு கொள்முதல் பண்ணி எல்லாம் வச்சுருக்கோம். இது நடைமுறைக்கு வரனால எங்களுக்கு ஒரு 6 மாதம் நடைமுறைக்கு ஆகும். அதே ஒரு ஜிஎஸ்டி எங்களுக்கு புதுச்சேரி குறியீடெல்லாம் கவர்மெண்ட்டில் அறிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு நான் வாங்கியிருக்கோம். அது அதிகாரப்பூர்வமாக மாவட்ட ரீதியாக எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு எதுவும் செய்யலை. நாங்களாம் புதுச்சேரி குறியீடு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டு வச்சுருக்கோம். நாங்கள் அது எங்களுக்கு அரசு மேலே எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அரசு அதிகமான முறையில் ஒரு கவனம் எடுத்துக்கிட்டாருன்னு தான் இந்த தொழிலெலாம் கைத்தொழிலாம் வளர்ச்சி அடையும். இனி வரும் நாட்களில் பிரம்பு பொருட்களின் உற்பத்தியை கூட்டுவதற்கு முடிவெடுத்துள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். தைக்காலுங்கிற ஏரியாவில் பிரம்பு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் தாத்தா பண்ணாங்க, இப்போ அப்பா பண்ணுறாங்க. இப்போ நான் படித்து முடிச்சுட்டு நானும் இந்த பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கேன். வாழையாக பார்த்துட்ருக்கோம். இது நம்ம கைவினை பொருள். இதில் ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருந்தாங்க. இப்போ 13% குறைச்சி வெறும் 5% வச்சுருக்காங்க. அதனால் இப்போ எங்களுக்கு வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்லா இருக்குது. உற்பத்தி கொஞ்சம் நல்லா பண்ணுறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது இல்லை நல்ல ஒரு ஸ்கீமு. இப்போ அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ ஜிஎஸ்டி மூலயமா எங்களுக்கு கம்மி பண்ணனால அப்டேட் இப்போது லேட்டஸ்ட்டாக என்னென்ன மாடல் பண்ண முடியுமோ, என்னென்ன பிரம்பு எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து இம்போர்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் வியாபாரிகள் அதிகப்படியான பிரம்பு பொருட்களை விலை கொடுத்து வாங்குவதாகவும், இதன் காரணமாக கைவினை பொருட்களை வியாபாரிகளிடம் கொடுக்கும் லோடு வாகன ஓட்டிகளுக்கு சவாரி அதிகரித்துள்ளதாகவும் வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். ஜிஎஸ்டி சூழ்நிலை இருக்கும்போது வாடகை சவாரி வராது, யாரும் பொருள் வாங்க ஆர்வம் காட்டல. சவாரி வாடகை கூடங்கிறத யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் ஜிஎஸ்டி பெட்ரோல், டீசல் விலை எல்லாம் கூட இருந்துச்சு. அதனால் யாருமே சவாரி அதிகமாக கூட மாட்டாங்க. இப்போ பொருள் ஒரே பார்ட்டி கஸ்டமர் அதிகமாக பொருள் வாங்க ஆரம்பித்தாங்க. அதனால எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சவாரி 2 சவாரி கிடைக்குது. அதனால எனக்கு குடும்பத்துக்கும் லாபம், கடைக்கும் லாபம். கவர்மெண்ட்லேயும் நானும் ஜிஎஸ்டி கட்டி தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம். நானும் ரோட் டேக்ஸ் கட்டி தான் வண்டி ஓட்டுறேன். அதனால் இப்போ எனக்கு கொஞ்சம் எதாவது கிடைக்கிது. பழைய மாதிரி இல்லாமல் எனக்கு ஒரு 500 லாபம் கிடைக்குது. கூட்டுறவு அமைப்புகள் மூலம் தமிழக அரசு பிரம்பு பொருட்கள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக